சாரதா வந்து கூடிய சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகி பிரெக்னன்சி ட்ராக் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. புது வீட்டுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். காவேரி வந்து சுறுசுறுப்பா எல்லாம் எடுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி குமரன்ட்டு வந்துட்டு என்னங்க மாமா கப் அடிச்சிட்டீங்க போல, உங்க மூஞ்சி விட எங்க அக்கா மூஞ்சில தான் 1000 வாட்டு பல்ப் எரியுது. விஜயோட வீட்டுல வந்துட்டு தாத்தா வந்துட்டு நீ பேசாம வெண்ணிலா வந்து அவங்க மாமா வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுரு, உன் கூட இருக்கிறதுனால தான் உன்னை சுத்தி மட்டும் அவளுக்கு நினைவுகள் இருக்கு. சரிங்க தாத்தா நான் கண்டிப்பா பண்றேன், அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு வாட்டி பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. போய் வெண்ணிலா மாமாட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இங்க பாருங்க இப்படிதான் ஆச்சு, நாங்க பினான்சியலி என்ன சப்போர்ட் வேணா பண்ணலாம். வெண்ணிலானால எங்க ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் வந்துச்சு, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலாவை கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ளதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. விஜய் வந்துட்டு இப்படி கீழே இருந்து பேசிட்டு இருக்கும்போது காவேரி வந்து மேல மாடியில தெரியுது. விஜய் இருந்துட்டு யாருங்க அங்கிள் அது? அவங்கள எங்க வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்க அங்கிள், அவங்கதான் என் ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி தான் ரொம்ப தப்பா நினைச்சு நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். இப்போ பேசிட்டு இருக்கும்போது காவேரி வேற சடனா சுவிட்ச் போர்ட்ல கை விட்டு ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறா. இந்த சவுண்ட் கிட்ட விஜய் அந்த மாமா மாமி எல்லாரும் மேல ஓடி போறாங்க. மாமி வந்துச்சு ஐயோ என்னாச்சு, ஏன் ஏன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கோம், நாங்க தான் ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தோம்ல அது மட்டும் கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட்னு. சரி இருங்க நான் வந்து பல்ஸ் பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் நாடி வைத்தியம் தெரியும் சொல்லி பல்ஸ் பாக்குறாங்க. மாமி இருந்துட்டு இந்த புள்ளத்தாச்சி இப்படி எடுபடி வேலை செய்ய விடலாமா, ஏதாவதுனாலும் 2 பேர் உயிரும் போயிருக்கும் சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. இது கேட்ட உடனே மொத்த ஃபேமிலியும் அப்படி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. விஜயால சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சொல்றீங்க மாமி, காவேரி பிரெக்னெண்டா இருக்கான்ற மாதிரி விஜய் கேக்குறாரு. மாமி வந்துட்டு ஆமா இதே உங்களுக்கு தெரியலங்களா. இது கேட்டு மொத்த ஃபேமிலியும் ஷாக்ல நிக்கிறாங்க. சாரதா இருந்துட்டு போச்சு என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.